இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன். இந்த கதையின் தலைப்பு கேட்டகுமாரன். ஒரு செல்வந்தர் அப்பா, 2 மகன்மார்கள். இந்த கதையில நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த அப்பா மிகவும் செல்வந்தவர். அவர் பிள்ளைகளும் அப்பாவின் வீட்டில் இருப்பதால் அவர்களும் செல்வந்தராக இருந்தார்கள். அந்த நல்ல அப்பா பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் செய்து கொடுத்து கொண்டிருந்தார். சந்தோஷமாக இருந்தார்கள். ஒரு நல்ல பணக்கார வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த 2 மகன்மார்களும் தன் அப்பாவோடு சேர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் இளைய மகன் தன் அப்பாவிடம் சென்று தன் சொத்துக்களில் பாதியை தனக்கு கொடுக்குமாறு கேட்டார். அப்பாவும் அவன் கேட்டபடி சொத்துக்களை அவனுக்கு கொடுத்தார். அந்த இளைய மகன் அந்த சொத்துக்களை எடுத்து தன் பக்கத்து ஊருக்கு சென்று அங்க உள்ள எல்லா விதத்திலும் அந்த சொத்துக்களை அழித்து முடித்தான். ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு எந்த ஒரு பணமும் அவன்கிட்ட இல்லாத பட்சத்தில் அவன் பன்றிகளை மேய்க்க ஆரம்பித்தான். அப்போது அவன் யோசித்து பார்த்தான். தன் அப்பா வீட்டில் இருக்கும்போது ஒரு ராஜாவை போல இருந்தான். ஒரு ராஜகுமாரனை போல அவங்க அப்பா அவனை நடத்தினார். ஆனால் இப்போது பன்றிகள் சாப்பிடும் உணவுகளை சாப்பிட்டு கொண்டு பன்றிகளை மேய்த்து கொண்டிருக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கோமே என்று நினைத்து வருந்தி அழுதான். அப்போது அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். மறுபடியும் நம்ம அப்பா வீட்டுக்கு போவோம், அப்பா ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அங்கு ஒரு அடிமையாக வேலை செய்வோம் என்று நினைத்தான். அப்போது அவன் அப்பா வீட்டுக்கு திரும்பி போனான். ஆனாலும் அவன் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போனான். அவங்க அப்பா அவனுக்காக வருவான் என்று காத்திருந்தார். அவனை தூரத்தில் பார்க்கும்போது அவங்க அப்பா ஓடி வந்து அவனை கட்டி முத்தம் கொடுத்து அவனை வீட்டுக்கு கொண்டு போனார். இந்த கதையில நம்ம பார்க்கும்போது அநேக தடவை வாழ்க்கையும் அநேக தவறுகளை நாம் செய்திருக்கிறோம். மன்னிக்க முடியாத காரியங்களை நாம் செய்திருப்போம். நம்மை சார்ந்தவர்களுக்கு தொந்தரவாக இருந்திருப்போம். சில முறை நம்மளுக்கு பிரியமானவர்களுக்கு நாம் அவர்கள் உள்ளத்தை உடைத்திருப்போம். அப்போது நாம் நினைப்போம், ஐயோ நாம் செய்த தவறுக்கு மன்னிப்பு இல்லையா அப்படி என்று நினைக்கும் போது இயேசு இந்த தகப்பனை போல ஒவ்வொரு தவறுகளையும் மன்னிக்கிறவராயிருக்கிறார். உங்களை ஏற்றுக்கொள்கிறவராயிருக்கிறார். உங்கள் பழைய வாழ்க்கையை அவர் மறந்து உங்களுக்கு புதிய வாழ்க்கை கொடுக்கிறவராயிருக்கிறார். நீங்களும் தவறுகள் செய்திருந்தால் கவலைப்படாதீர்கள், இயேசு இடத்தில் திரும்புங்கள். அவர் உங்கள் தவறுகளை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்வார்.